சங்கரா மீன் எடுத்திங்கன்னா இப்படி செஞ்சு பாருங்கள். ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு, ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு 4லேருந்து 5 பல் பூண்டு, ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் போட்டு மூடிட்டு நல்லா ஃபர்ஸ்ட் கொரப்பாக அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிக்கோங்க. இப்போ ஒரு பிளேட்டில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், காஷ்மீர் சில்லி பவுட்ரு, அப்புறம் தனி மிளகாய் தூள், ஒரு ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு, ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம ஜீரகத்தூள் சேர்த்துருக்கோம், மஞ்சள் தூள், அப்புறம் ஆல்ரெடி அரைச்சி வச்சிருக்கக்கூடிய அந்த பேஸ்ட்டையும் சேர்த்துருக்கோம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த மசாலா எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மஞ்சள் தூள் போட மறக்காதீங்க. போட்டு நல்லா ஒரு பேஸ்ட்டாக எடுத்துகிட்டு இப்போ நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய சங்கரா மீன் துண்டுகளை நல்லா போட்டு மசாலா ஃபுல்லாக பரட்டி விட்டுடலாம். இப்போ எல்லா மீனையும் போட்டு நல்லா மசாலாவோட பரட்டுங்க. பரட்டிட்டு கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் தேவைப்பட்டால் போட்டுக்கோங்க. எலுமிச்சம்பழம், ஒரு முழு எலுமிச்சம்பழத்தை நல்லா பிழிஞ்சு விட்டு ஃப்ரிட்ஜில் 1 மணி நேரம் மேரினேஷனுக்காக வச்சுக்கோங்க. நல்லா பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஊறி மசாலா ஃபிக்ஸபிளாக வரும். இப்போ ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு மசாலா எல்லாமே நல்லா மேரினேஷனாக இருக்கும் ஃப்ரிட்ஜு கூட. இப்போது நம்ம ஃபிஷ்ஷை எடுத்துடலாம். இப்போ ஒரு தடவை நம்ம எடுத்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுக்கலாம். அதில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாங்க. ஆயில் நல்லா காஞ்சி வரட்டும், அது வரைக்கும் நல்லா வெயிட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, கொஞ்ச நேரம் ரெஸ்ட்டு விட்டுட்டு உடனே மசாலா எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா நல்லா சூப்பராக இருக்கும். இப்போ ஆயில் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ அந்த தவாலை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் ஒவ்வொரு மீன் துண்டுகளாக கேப் விட்டு போடுங்க. அப்போ தான் நல்லா உங்களுக்கு சுற்றி நல்லா ப்ரௌனிஷ் கலராக வரும். நல்ல மீன் எல்லாமே நல்லா உங்களுக்கு குக் ஆகணும். ஒரு சைடு இந்த மாதிரி 2 சைடும் உங்களுக்கு நல்லா பர்ஃபெக்டாக குக்காகி வரணும். இந்த பக்கம் 2 பக்கம் நல்லா குக்காகி வந்த உடனே உங்களுக்கு மீன் நல்லாவே வெந்து வருங்க. இப்போ ஃபுல்லாக மீன் வந்த உடனே நீங்கள் அழகாக வேறு ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போது ஃபிஷ்ஷு எல்லாமே நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ இதை அழகாக நீங்கள் ரைஸ் கூட வச்சு சாப்பிட்லாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும் சங்கரா மீன்.